போன தடவை போட்ட ஷார்ட் வீடியோவில் சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மதுரையில் போய் ஹோட்டல் ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு ஒரு சாயந்தர நேரம் போல் நானும் அம்மாவும் தெப்பக்குளம் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு முக்தீஸ்வரர் டெம்பிளுக்கு போயிருந்தோம். அது நான் போன வீடியோலேயே போட்டுட்டேன். கோயிலேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே அந்த தெப்பக்குளம் பக்கமாக நின்று அப்படியே அந்த குளத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. குளத்தை ஒட்டியே ரோட் சைட்லலாம் சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் வழக்கம் போல் ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்கு. அதை வந்து அப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம மாரியம்மனை போய் கும்பிட்டு வந்துடலான்ட்டு அம்மனையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படியே மறுபடியும் வெளியில் வந்துட்டு இந்த ரோட் சைடில் இருக்க கடைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தோம். என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த மதுரை ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ரோட் சைட் ஷாப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பருத்திப்பால்லாம் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. மதுரையில் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அந்த பருத்திப்பால் வாங்கினது. ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா டின்னரே வந்து இங்கே முடிச்சுட்டு போயிடலாம். ரோட் சைட் ஷாப் தான் டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே இந்த பருத்திப்பால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து தட்டுவடை செட்டு கடைக்கு தான் போயிருந்தோம். நானும் அம்மாவுமே இங்கே வாங்கினது எல்லாமே ஒரு குவான்டிட்டியாக தான் வாங்கினோம். ஒரு பிளேட் 1 கப் அந்த மாதிரி தான் வாங்கிக்கிட்டோம். அளவாக வாங்கி சாப்பிட்டா தான் மற்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. இல்லைன்னா நம்ம வயிற்றில் மற்றதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு இடம் இருக்காது. தட்டுவடை செட்டு கடையில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது நொறுக்கல் செட்டு. இது வந்து 2 வகையான முறுக்கை வந்து ஒரு கப்புக்குள்ளே போட்டு நல்லா நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் சில பொடி வகைகள்லாம் போட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பூண்டு பேஸ்ட் வதக்கி வச்சது, அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் வதக்கி வச்சது அதுவுமே உள்ளே சேர்த்திட்டு, அப்புறம் தக்காளி துருவி வச்ச பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை மற்றும் சில ஐட்டங்கள்லாம் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தது. சிலருக்கு இது பிடிக்கும், எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மதுரை அப்படின்னாலே 2 விஷயத்துக்கு ஃபேமஸாக இருக்குது. ஒன்று வந்து இங்கே கோயில் ஸ்தலங்கள் அதிகம், பழமையான கோயில்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது. எங்கே திரும்பி பார்த்தாலும் சாப்பாட்டு கடை தான். இந்த ரோட் சைடில் வேறு என்னென்ன ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ண அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் மதுரையில் என்னென்ன பிளேசஸ்லாம் விசிட் பண்ண, என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதான் போட போகிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.